இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். இந்த 8ஆம் பாவம்ன்ற வார்த்தையை கேட்டாலே அநேக ஜோதிடர்களும் பெருமக்களும் திருச்சி ஓடுறாங்க. 8ஆம் பாவம் என்றால் ஆபத்து என்று எண்ணுகிறார்கள். உண்மையிலேயே வேத ஜோதிடத்தின் படி 8ஆம் பாவம் என்பது விபத்து மட்டுமல்ல. 8ஆம் பாவம் என்றால் 8ஆம் இடத்தில் ராகு அமைந்தால் 2ஆம் இடத்தில் கேது அமைவார். அதுபோல இருக்கக்கூடியவர்கள் குறைந்தபட்சம் 90 வயது காலம் இருப்பார்கள். வணக்கம். லால்குடி சப்தரிஷீஸ்வரர் அருளால் உலக மக்கள் நலம் பெற வேண்டும். 8ஆம் பாவம். இந்த 8ஆம் பாவம்ன்ற வார்த்தையை கேட்டாலே அநேக ஜோதிடர்களும் பெருமக்களும் திருச்சி ஓடுறாங்க. காரணம், 8ஆம் பாவம் என்றால் ஆபத்து என்று எண்ணுகிறார்கள். உண்மையிலேயே வேத ஜோதிடத்தின் படி 8ஆம் பாவம் என்பது விபத்து மட்டுமல்ல. 8ஆம் பாவம் என்றால் எதிர்பாராத என்ற விஷயத்தை நம்ம மனதில் எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்போது ஒருத்தருக்கு அதிர்ஷ்டம் வருவதும் எதிர்பாராமல், விபத்து நிகழ்வதும் எதிர்பாராமல், அப்போது எதிர்பாராத அதிர்ஷ்டமும் வரலாம் இல்லையா? அதாவது ஒருவர் 2 மகன்களுக்கு 2 வயல்களை எழுதி வைக்கிறார். ஒரு தோட்டம் அரிசி பயிர் செய்யக்கூடியது, மற்றது உருளைக்கிழங்கு பயிர் செய்ய வேண்டிய நிலம். அப்போது இவருக்கு கிடைப்பது முழுவதுமே நிலத்துக்கு மேலே உள்ள பயிர் இவர் கிடைக்கிறது. உருளைக்கிழங்கு வயலுக்கு கீழே, நிலத்துக்கு கீழே உள்ளது நல்ல பண லாபத்தை தருகிறது. அதே போல் 8ஆம் பாவம் என்பது பூமிக்கு கீழே மறைவாக உள்ளவற்றை சொல்லுவது 8ஆம் பாவம். 8ஆம் பாவம் மறைவு ஸ்தானம் என்று சொல்லுகிறார்கள். இப்போ நம்ம வீட்டில் எந்த பொருளை மறைத்து வைப்போம்? மிக மிக உயர்ந்த பொருளை தான் மறைத்து வைப்போம். அதாவது தங்கமோ வெள்ளியோ வைரமோ இதை தான் மறைத்து வைப்போம். மற்றபடி சாதாரண எவர் சில்வர் பாத்திரங்களை வெளியில் தான் வைப்போம். அப்போது எது மறைவு ஸ்தானமோ அதுதான் மிக மிக சிறந்தது. அந்த 8ஆம் பாவம் நல்ல முறையில் அமைந்தால் திடீர் அதிர்ஷ்டம் கிடைக்கும். அதாவது சூதாட்டங்கள்லையோ பங்கு சந்தையிலையோ ஒரு நல்ல முறையில் வெற்றி பெற வேண்டும் என்றால் 8ஆம் பாவம் நன்றாக இருக்க வேண்டும். 8ஆம் பாவம் திடீர் அதிர்ஷ்டத்தை காட்டக்கூடியது. மறைவு ஸ்தானம், ஆனால் நல்ல அதிர்ஷ்டத்தை காட்டக்கூடியது. ஆயுள் ஸ்தானமும் 8ஆம் பாவம் தான். காரணம், நமக்கு எல்லா உண்மைகளும் புலப்படுகிறது, மறைக்கப்படுவது ஆயுள். யாருக்குமே தான் எவ்வளவு வருட காலம் வாழ்வோம் என்பது தெரியாததுனால அந்த 8ஆம் இடம் மறைவு ஸ்தானம் என்று சொல்லப்பட்டது. 8ஆம் பாவத்தில் நல்ல கிரகங்கள் அமைந்தால் நல்ல வாழ்க்கை அமையும். நல்ல கிரகங்கள்னால் பொதுவாக அஷ்டமத்து சனி என்று சொல்வார்கள். ஆயுள் காரகன் ஆயுள் ஸ்தானத்தில் இருந்தால் கெடுதல் உண்டாக்குவான். ஆனால் அஷ்டம சனி வாழ்க்கைக்கு பங்கம் விளைவிக்காது. தொந்தரவுகளை கொடுத்தாலும் திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடியது சனி பகவான். 8ஆம் இடமும் திடீர் அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய ஸ்தானம். அந்த 8ஆம் பாவத்தில் அமையக்கூடிய கிரகம் ஆயுளுக்கு சில நேரங்களில் பங்கமும் சில நேரங்களில் நல்லதும் செய்யும். பொதுவாக 8ஆம் இடத்தில் ராகு அமைந்தால் 2ஆம் இடத்தில் கேது அமைவார். அதுபோல இருக்கக்கூடியவர்கள் குறைந்தபட்சம் 90 வயது காலம் இருப்பார்கள். காரணம், ராகு இருக்கும் இடத்தை விருத்தி செய்வார், அதாவது அதிகப்படுத்துவார். அந்த பாவத்தின் பலத்தை அதிகப்படுத்துவார். அப்போது ஆயுள் ஸ்தானத்தில் இருப்பதால் ஆயுளை அதிகப்படுத்துவார். ஆக 8ஆம் பாவம் கெடுதல் என்று சொல்வதற்கில்லை. நமக்கு தெரிஞ்சு ஒரு மிக மிக பிரபலமான நடிகருக்கு 8ஆம் தசையாக குரு தசை வருது. அவருக்கு லக்னம் சிம்மம். 8ஆம் பாவம் தசை நடக்கும்போது அவர் பிரபலமாகிறார். குரு தசை நடக்கும்போது அப்போது ஜோதிட விதிப்படி 8ஆம் பாவம் அவருக்கு கெடுதல் தானே செய்திருக்கணும். 8ஆம் பாவாதிபதியின் தசை எப்படி சிறப்பை கொடுத்தது? ஆக
8ஆம் பாவம் என்பது எல்லோருக்கும் கெடுதலை செய்வதில்லை. 8ஆம் பாவம் என்பது சிலருக்கு வாழ்க்கையில் திடீர் அதிர்ஷ்டத்தை உண்டாக்கி பல வருட காலம் அவர்கள் பிரபலமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அந்த நடிகருக்கு 8ஆம் திசை வரும்பொழுது ஒரு திரைப்படத்தில் நடிக்கிறார். அதிலிருந்து அவருக்கு ஏறுமுகமாகவே இருக்கிறது. இன்றைக்கும் பல கோடி மக்கள் அவருடைய ரசிகர்களாக இருக்கிறார்கள். ஆக 8ஆம் பாவத்தை அணுகி ஆராய்ந்தால், நல்ல அமைப்பு இருந்தால், அந்த 8ஆம் பாவம் பல முக்கியமான பாவங்களோடு தொடர்பு கொண்டால் நல்ல விளைவுகளை உண்டாக்கும். ஆக 8 என்பது கெட்ட எண் என்ற எண்ணத்தை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும்.